அல்லேலூயா. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? அந்த காலையில சபையே பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருவார். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை நம்ம கேட்கறதும் இல்லை, அதன்படி செய்கிறதும் இல்லை. அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உதவும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா கவனிங்க. இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த ஞானத்துல வளர்க்க வேண்டும், அவருடைய கிருபையில வளர்க்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொள்ள தாழ்மையோடு யார்கிட்ட கேட்கிறானா? ஆண்டவர் இடத்தில் கேட்கிறான். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருப்பார் என்றால், ஆனா எத்தனை பேர் அந்த பிள்ளை கர்ப்பத்துல இருக்கும் போது வரைக்கும் அதை நம்ம சொல்லுவோம், அந்த பிள்ளை கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவரிடத்துல நம்ம எதுவுமே கேட்டு ஞானத்தை கொள்ளாதபடிக்கு பிள்ளையை வளர்க்கறதுனால அந்த பிள்ளை எந்த ஒரு வாழ்க்கையில என்ன இல்லை, ரிசல்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், மனோவாவுக்குள்ள இருந்த அந்த குணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த காலைவேளையில யார் உங்க வாழ்க்கையை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்களோ, அது மனைவியா இருக்கலாம், அது பிள்ளையா இருக்கலாம், அவர்களை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் படுத்தாதீங்க. அவங்க சொன்ன வார்த்தை பிறகு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, இந்த மனைவி என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை இந்த பார்த்து என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எப்படி எனக்கு புரியல, இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி, இதை புரிகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்பா என்று யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர் இடத்துல தான் கேட்கணும். அல்லேலூயா.